பேசலாமா? முதலமைச்சர் சுற்றுப்பயணம் ஃப்ளாப். அதேபோல் கனிமொழி போட்டிருக்காங்க. கனிமொழி அவர்களை வந்து தேர்தல் அறிக்கை தயாரிக்கின்ற சுற்றுப்பயணம் போட்டிருக்காங்க, அதுவும் ஃப்ளாப். உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சருடைய சுற்றுப்பயணம் ஃப்ளாப். ஒட்டுமொத்த மாநில மக்களுடைய எதிர்ப்பு அலைகள் தீவிரமாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது பாஞ்சிருக்கு, தொடர்ந்து இருக்கு. இப்போ கூடுதலாக தேர்தலை எதிர்நோக்கி அதிகப்படியான ஒட்டுமொத்த மாநில மக்களுடைய வெறுப்பு உணர்வு, ஆன்டி இன்கம்பரன்ஸ் அந்த ஆட்சி மேலே இருக்கு. அதோடு மட்டும் இல்லை, அவர் சொல்கிற வாக்குறுதி எல்லாமே ஃப்ளாப். அவரே தனக்கு தானே சர்டிஃபிகேட் கொடுத்துக்கிறாரு முதலமைச்சர். ப்ளூ பிரிண்ட் முதலமைச்சர் என்றாரு. ப்ளூ பிரிண்டா ரெட்டு பிரிண்டான்னு தெரியல. நீங்கள் பார்க்கலாம், தொழில்துறை மாநாட்டில் கொடுத்துருக்காரு, ப்ளூ பிரிண்ட் முதலமைச்சர்னு கொடுத்துருக்காரு ஒரு இதில், ஒரு மீட்டிங்கில். அது மட்டும் இல்லை, 5 ஆண்டு ஆட்சி 50 ஆண்டு வளர்ச்சின்றாரு. எங்கே 50 ஆண்டு வளர்ச்சி? எதில் வளர்ச்சி கண்டிருக்கு இந்த மாநிலம்? கஞ்சாவில் வளர்ச்சி கண்டிருக்கு, சாராயத்தில் வளர்ச்சி கண்டிருக்கு, சட்டம் ஒழுங்கில் வளர்ச்சி கண்டிருக்கு, புரியல. ஒட்டுமொத்த மாநில மக்களுடைய இந்த போக்சாவில் வளர்ச்சி கண்டிருக்கு, புரியல. பள்ளி மாணவ செல்வங்களுக்கு இடையூறு சூழ்நிலை, சட்டம் ஒழுங்கு முற்றிலும் பாதிக்கப்பட்ட மாநிலமாக்கியிருக்காரு முதலமைச்சர். 50 ஆண்டு வளர்ச்சின்னா ஒரு 500 ஆண்டுக்கு வளர்ச்சி அவங்க குடும்பம் ஆயிருக்கு. அதுக்குள்ளே நான் போக விரும்பலை, புரியல. அதுக்குள்ளே நான் போக விரும்பலை. இந்த எஃபெக்ட்லாம் எங்கள் கூட்டணி வந்து தேனும் பாலும் கலந்த கூட்டணி. என்டிஏ கூட்டணி, தேசிய முற்போக்கு கூட்டணி வந்து பாலும் தேனும் கலந்த கூட்டணி. என்டிஏ கூட்டணி எல்லாமே ஒத்த கருத்தோடு இருக்கும். இன்னைக்கு பாரு, ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணோம், அவங்கவுங்க பார்ட்டுக்கு ஆளோட வந்து அந்த கூட்டத்தை நிறைவு செய்து ஆர்ப்பாட்டத்தில் மிக வலிமை சேர்த்துட்டு போனாங்க. பட் அந்த கூட்டணியில் இன்னைய வரலும் குழப்பம். காங்கிரஸுக்கும் அவருக்கும் குழப்பம், அன்பிற்கினிய நம்ம விடுதலை சிறுத்தை தலைவருக்கும் அவருக்கும் குழப்பம். கம்யூனிஸ்டுக்கு நார்மல் அவங்க வெளியே காட்ட மாட்டாங்க, புரியல. கம்யூனிஸ்டுக்கு நார்மல் அவங்க வெளியே காட்ட மாட்டாங்க. அதே போல் இது முஸ்லீம் லீக் வந்து அதே போல் அவங்களோட தான், எப்படியா இருந்தாலும் அவங்களோட தான் போயிடுவாங்க, அந்த சூழ்நிலை இருக்குது. அதனால் இந்த குழப்பத்தின் அடிப்படையில், இந்த ஆன்டி இன்கம்பரன்ஸ் அடிப்படையில், ஒட்டுமொத்த மாநில மக்களுடைய கடுமையான வெறுப்பு அடிப்படையில் ஏதாவது போட்டு நம்ம மீண்டும் அந்த ஆட்சி கட்டில் அமர்ந்தலான்னு ஒரு ஐயப்பாட்டில் இருக்காரு, ஒரு மாய கனவுல இருக்காரு, ஒரு காணல் நீரில் இருக்காரு ஸ்டாலின். ஒரு காணல் நீரில் இருக்காரு. அந்த காணல் நீர் பலிக்காது. அதுக்கு தான் இன்னைக்கு 5000 ஃபார் ஹெட் போட்டிருக்காரு வழியே, மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. அந்த 5000 நாளுக்கு நாள் கரைஞ்சி போயிடும். ஒரு ஆட்சியோடைய நிர்வாகம் தான் அதுக்கு சாட்சி. ஒரு ஆட்சி வந்து மீண்டும் ஆட்சி வரணும்னா அந்த ஆட்சி நிர்வாகத்திறன் உள்ள ஆட்சியாக இருந்தா, மக்கள் நலன் பாதுகாக்கப்பட்ட ஆட்சியாக இருந்தா, மக்கள் நலனில் அக்கறை உள்ள ஆட்சியாக இருந்தா, முதல்ல நல்ல குடிநீர், நல்ல மருத்துவம், நல்ல கல்வி, நல்ல உணவு, இந்த முறையில் அந்த ஆட்சி இருந்தால் அதுக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த 4.25 ஆண்டு காலம் அவர் பண்ண கொடுமை, அவர் பண்ண விரோத நடவடிக்கை, அவர் மக்கள் நலன் காக்காத நடவடிக்கை, மக்கள் நலனில் அக்கறை இல்லாத நடவடிக்கை, மாணவர் நலனில் அக்கறை இல்லாத நடவடிக்கை, மீனவர் நலனில் அக்கறை இல்லாத நடவடிக்கை, தொழிலாளர் நலனில் அக்கறை இல்லாத நடவடிக்கை, டீச்சர்ஸ் ஆசிரியர் நலனில் அக்கறை இல்லாத நடவடிக்கை, சத்துணவு பொறுப்பாளர் மீது அக்கறை இல்லாத நடவடிக்கை, நர்ஸ் டாக்டர் மீது அக்கறை இல்லாத நடவடிக்கைனால இன்னைக்கு ஏதோ போட்டு தூண்டில போட்டு கண்டியை போட்டு விரால பிடிச்சிடலான்ற அடிப்படையில் தான் இன்னைக்கு 5000 ரூபான்ற ஒரு அறிவிப்பு வந்திருக்க ஒழிய, இது வந்து முற்றிலும் பொய். இன்னைக்கு 7000 கோடி ரூபாய் கஜானாவை காலி பண்ணியிருக்காரு. இன்னைக்கு அந்த அறிவிப்பு மட்டும் 7000 crores பட்ஜெட்லேருந்து பணம் போயிருக்கு. அதோடு மட்டும் இல்லை, ஏற்கனவே வந்து 5 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்காரு. ஏற்கனவே இருந்த பாக்கி இருக்கு. இதுவரையிலும் 10 லட்சம் கோடிக்கு மேல கடன் சுமை இருக்கு. நிதி நிர்வாகத்தை சீர்திருத்தணுன்ற ஒரு அக்கறை இல்லாத ஒரு முதலமைச்சரை கண்டது அந்தோ பரிதாபம். வேற என்ன வேணுமா? காலம் கலந்த கூட்டணி என்டிஏ கூட்டணி, எண்ணெயும் தண்ணியும் கலந்த கூட்டணி திமுக கூட்டணி, எண்ணெயும் தண்ணியும் கலந்த கூட்டணி திமுக கூட்டணி. இன்னைய வரலும் பிரச்சனை வரல. அது என்ன சக்கரவர்த்தின்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் பேருனா ரவி சக்கரவர்த்தி, பிரவீன் சக்கரவர்த்தி. நேற்று போய் ராகுல் காந்தியை பார்க்குறாரு. பிரவீன் சக்கரவர்த்தி ராகுல் காந்தியை பார்க்குறாரு. மாணிக் தாக்கூர் வந்து
முன்னுக்கு பின் முரணா பேசுறாரு. இவர் முதலமைச்சர் வந்து கூட்டணி இல்லாத அமைச்சரவை தான் ஃபார்ம் ஆகுன்றாரு. கூட்டணியிலேயே குழப்பம் 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 திமுகவில். அது எங்களது வந்து பாலும் தேனும் கலந்த கூட்டணி. திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி எண்ணெயும் தண்ணியும் சேர்ந்த கூட்டணி. ஒன்று சேராது, வெற்றி பெறாது, வீழ்ச்சி அவங்களுக்கு உறுதி. அதிமுக என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைப்பது உறுதி உறுதி உறுதி. எடப்பாடியார் மீண்டும் முதலமைச்சர் ஆவார் என்று கருத்தை பதிவு பண்ண கடமைப்பட்டுள்ளது. அது சார், அவங்க வந்து அது அவசர நடவடிக்கையில் புரியாத நிலைமையில் இருக்காங்க. ஒரு மனிதனுக்கு மனநிலை மாறி போச்சுன்னா என்ன இருக்கும்? எப்படியாவது ஆட்சி கட்டில் உட்காரணுன்ற மனநிலையில் தான் ஓடிட்டு இருக்கும்போது அவன் வந்து பணக்காரன் ஏழைன்னு தெரியுமா? இப்போ அவங்க வந்து மாய நிலைமையில, குழப்ப நிலைமையில, புரியல. மனநோயாளி மனநோயாளி திமுக. வேற எதுவும் சொல்ல முடியாது. ரெண்டே வரி திமுக. அதான் அவரு திமுக, அதுதான் எண்ணெயும் தண்ணியும் சேர்ந்த கூட்டணி. இன்னும் ஒண்ணு சேரலையே. இன்னைக்கு பிரவீன் சக்கரவர்த்தி ஒண்ணு சொல்றாரு. ராகுல் காந்தி வேற கணக்குல இருக்காரு, சோனியா காந்தி வேற கணக்குல இருக்கு. ராகுல் காந்தி ஒரு கணக்குல இருக்காரு, சோனியா காந்தி ஒரு கணக்குல இருக்காரு. பிரவீன் சக்கரவர்த்தி ஒண்ணு சொல்றாரு. இங்க செல்வ பெருந்தகை ஜால்ரா அடிக்கிறாரு. அப்புறம் வேற என்ன சொல்லணும்? ஆமா, கூட்டணி ஆட்சி. இங்க வந்தா காங்கிரஸ் கொடுக்க மாட்டேன்றாங்களா? ஆமா, அதுதான் ஏமாற்று வேலை. காங்கிரஸ் திமுக காரங்க எல்லாம் உலகத்தையே ஏமாத்தினாங்க. காங்கிரஸ் ஏமாத்துறதுக்கு எவ்வளவு நேரம்? உலகத்தையே ஏமாத்துற ஆட்சி திமுக ஆட்சி. காங்கிரஸ் ஏமாத்துறதுக்கு எம்பிட்டு அவங்களுக்கு. இப்போ 2006 மைனாரிட்டி அமைச்சரவையில் 96, அதில் காங்கிரஸ்காரனை சேர்த்து ஒரு 2 அமைச்சர் கொடுத்துருக்கலாம். அன்றைக்கே வந்து அங்கே காங்கிரஸுக்கு வந்து பழிச்சா அது ஒரு சுமை கடன் இருக்குது. அந்த கடனை கூட இப்போ கொடுக்கலாம். அது நம்ம சொல்ல முடியாத அவங்களுக்குள்ளே தீர்த்துக்கணும்.